ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா செந்தில். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிச்சுருங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலனா கூட தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே கண்டினியூவாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சபுக்குட்டியோட வளகாப்பில் முறுக்கு செஞ்சாங்க இல்லையா, அப்போ அந்த முறுக்கு மாவுலேயும் ஆண் பொம்மை பெண் பொம்மைன்னு 2 செஞ்சு முறுக்கு கூடையில் முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்கணும். அது ஒரு ஐதீகம், சடங்கு முறை. உங்களில் வளகாப்பில் இப்படியெல்லாம் ஏதாவது இருக்கா, இப்படியெல்லாம் செய்கிறீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், கௌதம் அவ்வளோ அழகாக பொம்மை செஞ்சுட்டான். இது வந்து ஆண் பொம்மையாமா. குகன் வந்து பொண்ணு தான் வேணும், எனக்கு மருமக தான் வேணும்ன்ட்டு பொண்ணு செஞ்சிட்ருக்கிறா. வர்ஸ்குட்டி, சஞ்சு, இங்கே பாருங்கள் புகழ்குட்டி கூட அழகாக பொம்மை செஞ்சு ஆயாங்க பாருங்க அப்படின்னு காமிச்சான். நான் சூப்பராக இருக்குடா தங்கம் அப்படின்னு சொன்னி அவனுக்கு ஹாப்பியாக போச்சு. தலையை ஆட்டிட்டு ஆட்டிட்டு புதுசாக பொம்மை செஞ்சிட்ருக்கான். கிருத்திகாவும் தனியாக போய் அவங்க அம்மாட்ட வந்து பொம்மை செஞ்சிட்ருக்கிறா. கௌதம் ஃபினிஷ் பண்ணிட்டா. இப்போ அவங்கவுங்க செஞ்ச பொம்மை எல்லாத்தையும் போய் அவங்களே பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கிருத்திகாவோட பொம்மை, இது பொறிஞ்சு எழுந்துருச்சு. அதுக்கப்புறம் கௌதம் வர்ஷு போய் பொறிச்சிட்ருக்காங்க. அவளோட பொம்மையை அவள் பொறிச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் கௌதமதையும் குகனதையும் பொறிச்சு எடுத்துட்ருக்குறான். சஞ்சுதையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்களுதுலேயும் நடக்குமா? எங்களுக்கு இது ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அதை கொண்டு போய் அடுத்த நாள் வளகாப்பில் கௌதம் வந்து சபுக்குட்டிகிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் கொடுத்துட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன்